ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கால் ஆஃப் தி நைட்டோட எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எந்த எபிசோடு நீங்க பார்க்கலனா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணோடனே இந்த அக்கிரா பொண்ணு ஸ்கூலில் உட்காந்து கிளாஸ் தான் கவனிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பையன் தூங்குறான்னு சொல்லி டீச்சர் திட்டுறாங்க. அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நைட்டில் நான் தூங்கவே இல்லை, அதான் நான் காலைல முழிச்சிருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பிங்களா நீங்கள் எல்லாம் சின்ன பசங்க, பெரியவன் ஆட்டிங்கன்னா நீங்களே நினச்சாலும் உங்களால் தூங்க முடியாது, வேலை இருக்கும் நிறைய. ஆனால் இப்போ சின்ன பசங்களாக இருக்கும்போதே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனவொடனே யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு அப்படியே பெட்டில் படுத்துடுறான். குட் நைட்டுன்னு சொல்லி அப்படியே அவன் தூங்க, இந்த பக்கம் எப்பயும் போல் நம்ம சீக்கிரட்டாக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். வீட்டை விட்டு வெளியே வந்து அதிலே நான் ஒரு மாஸ்டர் ஆகிட்டேனேப்பா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறவன். சரி இன்னைக்கு நாசனா எங்கே இருப்பான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் நேற்று கொடுத்து கிஸ்டா ஞாபகம் வருது. அப்படியே வைக்கப்படுறான். அவளை தேடிட்டு அப்படியே அவன் போகிறான். பார்த்தா அவள் பார்க்கில் இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்பயுமே இந்த மாதிரி வெயிட் பண்ண மாட்டாளே, அலைஞ்சி திரிஞ்சு தான் நம்ம தேடுவோம். இன்றைக்கி என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கான், இவன் பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் இவன் போய் பேச மாட்டான். ஏன்னா வெக்கமாக இருக்கு இவனுக்கு நேற்று நடந்த விஷயத்தினால. எப்பட்றா மூஞ்சி கொடுத்து நான் பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான் இவன். என்னடா இந்த பையன் இன்னும் வரலையேன்னு சொல்லி இந்த பக்கம் நாசனா பார்க்க, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஊரை தான் சுற்றிட்டு இருக்கான் சும்மா. பொதுவாக முத்தம் வந்து கொடுக்குறாங்கன்னா அது கப்புள்ஸ் தானே கொடுப்பாங்க, உதடு பட்டா அது பேர் முத்தம் தானே அப்படின்னு நேற்று நாங்கள் முத்தம் தானே கொடுத்தோம். இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் என்ன லவ் பண்ணுறான் அர்த்தமா நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அங்கே இருக்க அங்கிள்ஸ்லாம் எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பார்த்தா அங்கே 2 கப்புள்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. இருங்கடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுதுன்னு இவங்க ஆர்வமாக பார்க்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிஸ் பண்ணுறது தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி இதை பார்த்துட்டு அப்படியே போய் ஒரு சரக்கு போகலாம். அவங்க அந்த பக்கம் போக இவன் என்ன பண்ணுறான்னா இதை பார்த்துட்டு சரியான வெக்கப்படுறான். இது வரைக்கும் நேரடியாக யாரும் கிஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே, இப்படி தான் இருக்குமான்னு. இதெல்லாம் நார்மலான விஷயம் தானே, லவ் பண்ணால் கிஸ் தான் பண்ண செய்வாங்க, இதுக்கே நம்ம வெக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நேற்று நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. இப்போ தான் எனக்கு புரியுது, நான் அவ கூட காதலில் விழுந்துட்டேன்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அவள் என்னோட ரத்தத்தை உரிச்சானா நான் வேம்பையராக மாறிடுவேன், எனக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நாசனா பின்னாடி வர, டே எவ்வளோ நேரம்டா உன்னை தேடுறது, உனக்காக நான் ஈஸியாக இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அந்த பார்க்கில், அங்கேயே நீ வரல அப்படின்னு கேட்கவும் இவன் என்ன சொன்னான், வந்துட்டியா சொல்ல, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி நாள் நல்லா இருக்குல்ல அப்படின்ற. என்னடா டிஃப்ரெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்க, மண்டையில் எதாவது அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உடனே வா என்னை கடிச்சு ரத்தத்தை எடு அப்படி சட்டையை கட்டுறா. ஆடா காம கொடுறா, நடு ரோட்டில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு முன்னாடி, டே உண்மையை சொல்லு, உனக்கு மண்டையில் எதாவது அடிபட்டுச்சா என்ன அப்படின்னு கேட்க இவன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் நீண்ட நாள் கனவு நிறைவேறிடுச்சு, நானும் ஒரு வேம்பையராக மாறப்போகிறேன் அப்படின்ற. என்னடா சொல்கிற, மண்டையில் ஏதாவது கோளாறான்னு கேட்க, நான் சொல்கிறது உண்மைதான், வேம்பையராக மாற வேண்டிய கண்டிஷனை அச்சீவ் பண்ணிட்டேன் நான், உன்கிட்ட காதலில் விழுந்துட்டேன் அப்படின்றா. டேய் உனக்கு சொன்னால் புரியாது, சரி இங்கே வா உன் ஆசையை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி வலிச்சு அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே ரத்தத்தை புஷ்ஷுன்னு உரிறா. உறிஞ்சிட்டு எப்பயும் போல் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் நான் முடிஞ்சிச்சா, நான் வேம்பேராக மாறிட்டேனா, ஏ ஜாலி அப்படின்னு சொல்ல, நீ வேம்பேராக மாறல ஒன்றாக மாறல லூசு பையில, கனவு காண்ட்ரியாடியோ சொல்கிற, என்னடி சொல்கிற, கடிச்சா வேம்பேர் ஆவாங்கல்ல, நீ சொன்ன கண்டிஷனை கூட நான் அச்சீவ் பண்ணுறேன், உங்கள்கிட்ட தான் காதலில் விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் எப்படி மாறாமல் இருக்கேன், என்ன காரணம் நீ கேட்க, ஓ நீ அதனால தான் இப்படி சுற்றிட்டு இருக்கியா, நீ என்ன நினச்சிட்டேன், நேற்று நான் உனக்கு கிஸ் பண்ண உடனே அது லவ்னு நினச்சியா? ஏன்டா ஒரு கிஸ்க்கெல்லாம் லவ்னு சொன்னா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட கண்ணு, அதுக்கு பேர் காதல் இல்லை காமம். என்னது லஸ்தா, என்னம்மா சொல்கிறன்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். நீ வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். காதலும் அதாவது லவ்வும் லஸ்ட்டும் வேறு வேறு அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, நீ எனக்கு முத்தம் கொடுத்த உடனே எனக்கு மூடி அடிச்சிட்டு சொல்கிறியா? ஆமாண்டா அது தாண்டா நடந்துருக்கீங்க, இது போய் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கியப்பா, உனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தா நான் கொடுத்தது, வேணா இன்னொன்று தரவா அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் வேணாம் பொடி, நீ இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க, அதான் என் ஃபஸ்ட்டு கிஸ் தெரியுமா, நீ நிறைய பேர் கிஸ் பண்ணியிருப்ப, உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்கிறான். என்ன ஒரு கோ இன்சிடென்ஸ், அதான் என்னோட ஃபஸ்ட் டைமு அப்படின்னு இவன் சொல்கிறான். என்னது உன்னோட ஃபஸ்ட் டைமா, ஆனால் உனக்கு ஓகேவா எனக்கு கொடுத்தது அப்படின்னு இவன் கேட்குறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்ற. ஆனால் மண்டக்கோளாறு, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கிஸ் பண்ணுவாங்கன்னு எந்த லூசு பைய உக்குள்ளே சொன்னான்ற மாதிரி தான் இந்த மாலிங்க பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி அந்த அக்கீரா பொண்ணோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அவளுக்கு தூக்கமே வரல, ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தூக்கம் வந்து போயிடுச்சுன்றதை சொல்கிறா. 11 மணி தான் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, தூக்கமே வரலன்னு சொல்லி ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுறா. அப்படியே வெளியே வந்துட்டு ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்க. இந்த பார்த்து நம்ம கோவம் என்ன பண்ணுறான், அக்கிரா என்ன இன்னத்துக்கு வீட்டுக்கு போகிற, வீட்டுக்கெலாம் போகலடா நான் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கேன்றா. எனது ஸ்கூலுக்கு போறியா, ஏமா மிட் நைட்மா இது 11 மணி தான் ஆகுது. ஆமாம் எனக்கு தூக்கம் வரல அதனால தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்ல உடனே, நைட் நேரத்தில் இந்த மாதிரிலாம் சுற்றக்கூடாதுன்னு சொல்கிறா. தம்பி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்னை விடு முதல்ல நீ போய் நல்லா தூங்குடா, சின்ன பசங்களாம் நல்லா தூங்கணும்னு எங்கள் டீச்சர் சொன்னாங்கன்னு இவ சொல்லவும், அப்போ மேடம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இவன் என்ன சொல்கிறான்னா, நான் தினமும் தூங்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் தான் ஏஞ்சி வந்தேன், உன்ன மாதிரி கிடையாதுன்றது சொல்லிடுறா. என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அக்கிரா நீ இப்போ ஸ்கூலுக்கு தானே போகிற, 11 மணி தான் ஆகுது, திறக்கிறதுக்கு இன்னும் 5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது, வேணா என் கூட வாயேன், நீ நான் நாசனா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நாசனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போயிட்டு அவங்க வீடியோ கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வந்து தோற்று போய்கிட்டே இருக்கான். இந்த கேம் நீ 10,000 வாட்டி விளையாடுறப்ப போலியே, இவ்வளோ சூப்பராக ஆடுற அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆமாம் வேம்பயர்ஸ்க்கு எவ்வளோ டைம் இருக்குது, எங்கள் மெயின் வேலையே இதுதான்றத அவள் சொல்ல, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத மாதிரி தான் இவன் பார்த்துட்டு இருக்கான். இவன் நைட் டைமில் சுத்தமாக தப்பாக ஏதோ பண்ணுறான்னு யோசிச்சிருப்பான். ஆனால் இங்கே பார்த்தா நார்மலாக தான் இருக்கும்.
சரி எதுக்காக இவனோட ரத்தத்தை உரியிற அப்படின்னு நசனாக்கில் கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு சொல்கிறா. எனக்கு ரத்தம் தேவை, வந்து அவகிட்ட ரத்தத்தை உரியணும்னு ஆசைப்பட்றா, அதனால நான் உரியிறேன் அப்படின்றத சொல்கிறா. இல்லை எனக்கு புரியல, டே மண்டப்பையில் நீ எதுக்குடா முதல்ல உன் ரத்தத்தை அவளுக்கு கொடுக்குற, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே நாசனை உண்மையை சொல்லிடுறேன், இவன் வேம்பயர் ஆகணும்னு ஆசைப்பட்றான்னு. இவன் என்ன சொல்கிறான்னா அதான் என்னோட ட்ரீமு அப்படின்ற. நீ ட்ரீம் எல்லாம் பண்ணுறது நல்ல விஷயந்தான், ஆனால் வேறு ட்ரீமே உனக்கு கிடைக்கலையாடா, உனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஆம்பிஷன்லாம் பேசினாலே பிடிக்காது. சரி ஏதோ ஒன்று உன் ஆசை நீ பண்ணுற, அதான் இவன் ஒரு ரத்தத்தை உரியிறாளே, அதுக்கப்புறம் நீ ஏன் மாறலை அப்படின்னு இவன் கேட்க அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா வெறும் ரத்தத்தை உறிஞ்சால் மட்டும் போதாது, அந்த வேம்பயர் கூட நான் காதலில் விழணும், அப்போ ரத்தத்தை உறிஞ்சால் தான் நான் மாறுவேன்றதை சொல்கிறான். இப்போ நாசனை என்ன பண்ணுறேன்னா சரி நீயும் வாயன் என் கூட கேம் ஆடுவேன், என்கிட்ட மல்டிப்ளேயர்ஸ் கேம் அவ்வளோவா இல்லை, மாற்றி மாற்றி ஆடிக்கலான்றதை சொல்கிறான். நீ ஜெயிச்சனா நான் உனக்கு ஒரு முத்தா தரேன்ற, நீ எனக்கு அதெல்லாம் வேணான்னிடுறா. வா கொஞ்ச நேரம் கேம் ஆடலாம், எதுக்கு ரொம்ப ஓவராக பண்ணுறேன்னு நாசனை கேட்க அதுக்கெல்லாம் நான் சொல்ல, நீ முத்தா தரேன்னு சொன்ன பற்றி அதுக்கு தான் வேணான்னு சொல்கிறேன் இவன் சொல்கிறா. ஒரு நிமிஷம் இரு, உன் கூட ஆடி ஜெயிச்சா நீ கோக்கு முத்தம் தரேன்னு சொன்னியா அப்படின்னு கேட்க அதுக்கு நாசன் என்ன சொல்கிறான், ஆமான்றா. இந்த விஷயத்தை எனக்கே சொல்லின்னு கத்துறான். என்னடா இதுக்கெல்லாம் வைக்கப்படுறேன், நம்ம தான் தினமும் தந்துட்டு இருக்கோமே, நேற்று கூட உனக்கு ஒரு முத்தா தந்துனே அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அக்கிரா என்ன பண்ணுறேன்னா அவன் மேலே கை வச்சு, அக்கிரா நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ யாரை லவ் பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் போய் இந்த மாதிரி ஒரு மானசரியா லவ் பண்ணுறேன், உன்னை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது, என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கா. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இன்னொரு கேம் எடுத்து போடுறான். என்னடா கேமுதுன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க, அது ஒரு டேட்டிங் கேம் போல். அதில் 3 பொண்ணுங்க சேர்ந்து அந்த ஹீரோவை என்ன பண்ணுறாங்கன்னா வாடா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி வலிச்சிட்டு போகிறாங்க. எதுக்குடா இந்த பொண்ணுங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்றாங்க, ஸ்கூலுக்கு போகிறதே கடுப்புன்னு சொல்லி நம்மால் யோசிக்கிறான். ஏன்டா இது கேம்டா, அதில் கூடவா ஸ்கூல் போகிறது உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அக்கீரா கேட்க, ஆமாம் காலங்காத்தாலே காதில் கத்திட்டு இந்த மாதிரி கூப்பிட்டா எவன் தான் ஸ்கூலுக்கு போவான், அங்கே போய் போர் அடிக்க போகுது, வேணான்னு சொல்லி வேணாம் பட்டன் அழுத்திடுறான். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு விடுற மாதிரி இல்லை, வாடா ஸ்கூலுக்கு போகலான்னு எடுத்துகிட்டு போகிற ட்ரை பண்ணுறாங்க. இவன் இந்த கேமை பார்த்தே கடுப்பாயிடுறான், எதுக்குடா இவங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்றாங்கன்னு. ஏன்டா நீ ஸ்கூல் அவ்வளோ வெறுக்கிறன்ற மாதிரி தான் அக்கிரா பார்த்துட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இவன் ஒரு பொண்ணை முட்டிடுறான் அந்த கேமில். அவன் ஏஞ்சிட்டு இவ ஒரு புது ஹீரோயினான்னு பார்த்துட்டே இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஓடிடுறா. இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கே, இந்த மாதிரி தான்ப்பா இருக்கணும், இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு நாசன் என்ன சொல்கிறானா, உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு சைலண்டாக போனதுனால பிடிச்சதா இல்லை அதோட சைஸ் பெருசாக இருக்குன்னு பிடிச்சதா, என்னடி நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் கத்த. சரி சொல்லு உன்னோட டைப் என்ன, உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், அமைதியாக வெக்கப்பட்டுட்டு செஸ்ட்டு பெருசாக இருக்க பொண்ணுங்களுக்கு பிடிக்குமான்னு நாசனை கேட்குறா. இவன் என்ன சொல்கிறான்னா அது பிடிக்காதுன்னு இல்லை அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே இவன் பேசிகிட்டு இருக்கா. இப்போ நாசனா இவனை சும்மா கலாய்ச்சிட்டே இருக்கா. இதை பார்த்து அக்கிரா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆகிறா. ஏன்னா இந்த மாதிரி மான்ஸ்டர் கூட சுற்றுறான்னு உடனே இவன் ஏதோ தப்பான விஷயம் பண்ணியிருக்கான்னு யோசிச்சிருப்பா. டைம் பார்த்தியா 4 மணி ஆயிடுச்சு, சரிவா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நாசனா சொல்கிறான். ஓ தூங்க போகிறீங்களா, எனது நீங்கள் 2 பேரும் ஒன்றா தூங்க போகிறீங்க ஐயோன்ற மாதிரி தான் அக்கிரா பார்க்குறா. அதுக்கு நாசனா என்ன பண்ணுறான்னா நாங்கள் எப்பயுமே இப்படி தான் தூங்குவோம் அப்படின்றா. எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறா, தப்பா எங்களுக்கு கூட எதுவும் நடக்கல, வெறும் படுத்து தான் தூங்குவோன்னு. உனக்கே தெரியும் இல்லை ஒரு பொண்ணு பையனை படுத்தா என்ன நடக்கும்னு, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, 2 பொண்ணு ஒரு பையனை படுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கூட சேர்த்து படுக்க வச்சிடறா. இடம் இடுக்கமாக இருக்க வேணா நான் ஏஞ்சி போயிடுறேன்ப்பா, நான் வேறு ஸ்கூலுக்கு கிளம்பணும், நீங்களே தூங்குங்க, நான் எதுக்கு முதல்ல இங்கே படுக்கிறேன்னு நீ ஏஞ்சிக்கிறா. ஏம்மா கொஞ்ச நேரம் தான்மா படுத்துட்டு போமா, வெளியே வேறு மழை பெய்யுது போல், உன்னால் இப்போ எப்படி இருந்தாலும் வெளியே போக முடியாது, என் வீட்டில் அம்பரெல்லாவும் இல்லை, நிற்கிற வரைக்குமாச்சு படுத்துட்டு போ அப்படின்றத சொல்கிறா. இவ்வளோ வேறு வழியே இல்லாமல் படுக்கிறா. இந்த நசனை சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறேன்னா நம்ம கோவோட ரத்தத்தை உரியிறா. இதை பார்த்து வைக்கப்படுறா. வேற எங்கேயாவது போய் பண்ணுங்கடா, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு. உறிஞ்ச உடனே நம்ம கதறி கதறி அழுகுறான், என் ஃப்ரெண்டு முன்னாடி இதை பண்ணாது நசராட்டி சொன்னேன்னு. சரி நீ ஏன் வேம்பயராக மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அக்கறை கேட்குறா. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த போரிங்கான லைஃப் எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வேம்பயராக மாற போகிறேன்றதை சொல்கிறான். அதுக்காக தான் நான் நாசனா கூட காதலில் விழ போகிறேன்னு சொன்னேன். நாசனா இங்கே பிறண்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. யாரா இந்த பொண்ணு 18+ ஜோக்கெலாம் போடுறா, இந்த விஷயத்துக்குலாம் வெக்கப்படுறான்னு சொல்கிற மாதிரி தான் அக்கிரா பார்க்க. இந்த பொண்ணு இப்படி தான்ப்பா, அதெல்லாம் விடு வா தூங்கலான்னு சொல்லி 3 பேர் படுத்துக்கிறாங்க. இவன் கை கட்டிகிட்டே தான் படுக்கிறான். ஏன்டா அவளை கை கட்டிட்டு படுக்கிற, ரிலாக்ஸாக படு, கை கீழே இருக்குன்னு சொல்லி அக்கிரா சொல்லி இவனும் கையை கீழே இறக்கிடுறான். நான் வேம்பயராக மாறேன்னு சொன்னேன், அதனால் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்றது கேட்க அக்கிரா என்ன சொல்கிறான்னா உனக்கு ஒரு ட்ரீம் கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உனக்கு என்னவோ ஆகணும்னு தோணுதோ அதுவாகவே ஆவிடா, அதில் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீ சந்தோஷமாக இருக்க வரைக்கும் எனக்கும் அது சந்தோஷம் தான். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, நான் உன்னை ஸ்கூலுக்கு இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுவேன், நீ வேம்பயராக மாறின பிறகும் சரி, ஏன்னா வேம்பயராக இருந்தாலும் படிப்பு முக்கியம் இல்லையா அப்படின்றத சொல்கிறா. நான் ஏற்கனவே அறிவாளியாச்சு அப்படின்னு இவன் சொல்ல, தெரியும் அப்படின்னு இவன் சிரிக்கிறா. சரி டைம் ஆகிடுச்சு, நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஏஞ்சி போகிறேன்னு இவன் திரும்பிட்டு, இந்த பொண்ணு ஏதோ ஒன்று நினச்சேன், ஆனால் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லா தானே இருக்குது, எனக்கு தூக்கம் வரல, இருந்தாலும் சும்மா படுக்கிற மாதிரி படுத்துட்டு ஸ்கூலுக்கு ஏஞ்சி போயிடலான்னு அப்படியே தூங்கிடுறா. ஏஞ்சி பார்த்தா விடிஞ்சு போச்சு. ஐயோ எவ்வளோ நேரம் தூங்கினதே தெரியல, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பதறடிச்சு எழுந்து கிளம்ப. நான் கிளம்புறேன்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு குட் பை சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறான். இப்போ நம்ம நாசனா வரா, என்ன நல்லா தூங்குனியா, ஒரு மனுஷன் எப்போ திரும்ப நிம்மதியாக தூங்குவான், அன்றைக்கி நாள் அவன் திருப்தியாக வாழ்ந்தான்னு தான், உனக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கேட்க இவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகிறா. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்ததை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும். ரைட், டாட்டா, பாய் பாய்.